ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் தியானத்தின் இன்றைய அதிகாரமாகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை வரிசையாக நடந்த நிகழ்ச்சிகளை கவனித்து வருகிறோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்திற்கு உள்ளே செல்லுவதற்கு முன்பு 42ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை ஏற்கனவே பார்த்தோம். 42ஆம் அதிகாரத்தில் என்ன நிகழ்ச்சிகள் நடந்தன? எந்த நிகழ்ச்சிகளை 42ஆம் அதிகாரம் சொல்லுகின்றன? கானானில் வந்த பஞ்சம் என்பதை 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. கானானில் என்ன பஞ்சம் வந்தது? எப்படிப்பட்ட பஞ்சம்? பிறகு பகுதி 2இல் யாக்கோபின் குமாரர் எகிப்துக்கு சென்றதை சொல்லுகிறது. ஏன் எகிப்திற்கு சென்றார்கள்? எகிப்திற்கு செல்ல ஆயத்தங்கள் என்ன? காரணம் என்ன? எப்படி சென்றார்கள் என்பதை அந்த 42ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதே போல யாக்கோபின் குமாரர் எகிப்திற்கு சென்று திரும்பி வந்தனர். கானானுக்கு வரும் வழியில் அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதை 42ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறது. எகிப்திற்கு போய் அவர்கள் திரும்பவும் கானானுக்கு வந்தார்கள். ஏன் எகிப்திற்கு போனார்கள்? கானானில் பஞ்சம் வந்தது, ஆகவே எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களை சந்தித்தான். எகிப்து 10 வாசல்களை கொண்ட ஒரு பெரிய பட்டணம். இந்த 10 வாசல்களும் காவல்காரர்கள் காத்து கொண்டிருந்து பஞ்சத்தில் தானியம் வாங்க வருகிறவர்களை ஒவ்வொரு வாசற்படியிலும் அவர்கள் பெயர்களை எழுதி அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தனர். அப்படி 10 வாசல்களிலும் ஜனங்கள் எகிப்திற்குள் வந்தனர். யாக்கோபின் குமாரர் இப்பொழுது எகிப்துக்கு செல்லுகிறவர்கள் 10 பேர். பெஞ்சமின் வீட்டில் இருக்கிறான். யோசேப்பு யாக்கோபினிடத்தில் இல்லை. 12 குமாரர்களில் 10 பேர் இப்பொழுது கானானிலிருந்து எகிப்திற்கு தானியம் வாங்க செல்லுகிறார்கள். செல்வதற்கு முன்பே யாக்கோபு சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போகும் பொழுது ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் என்று சொல்லாதீர்கள், ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லாதபடி கவனமாய் போய் வாருங்கள். ஏனென்றால் புத்திர சுவிகாரத்திற்கு ஏதாகிலும் பங்கம் வந்துவிடக் கூடாது என்று அந்த பெரியவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புகிறார். யாக்கோபின் 10 குமாரர்களும் எகிப்துக்கு உள்ளே வந்து தேசத்துக்குள்ளே வந்து அந்த பட்டணத்துக்குள்ளே வரும் பொழுது வழியிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள் யோசேப்பை தேட வேண்டும் என்று. அப்படி அவர்கள் பேசிக்கொண்டு இந்த 10 பேரும் 10 வாசல்களில் ஒவ்வொருவராக ஒவ்வொரு வாசலில் உள்ளே நுழைந்து யோசேப்பை தேடினார்கள் என்று ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. கடைசியில அன்று அந்த பட்டண வாசலில் நுழைந்த பெயர்களை எல்லாம் வாசிக்கிற யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் சகோதரர்கள் வந்ததை கண்டுபிடித்தான். ஆக அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தேடும்படிக்கு ஆட்களை அனுப்பினான். 3 நாட்கள் தேடினார்கள். பிறகு 10 பேரையும் கண்டுபிடித்து யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று ஒரு சரித்திர குறிப்பு இந்த பின்னணியை சொல்லுகிறது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய தேசம், மக்கள் அதிகம், பஞ்சத்தினால் தானியம் வாங்க வருகிறவர்கள். இதில் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிப்பதும் கடினம். ஏதோ இங்கே வாசிப்பது ஒரு குடும்பத்தினுடைய சம்பவம், ஆனால் உலகம் முழுதும் இருக்கும் பொழுது அந்த ஒரு தேசத்திற்கு அநேகர் வருவார்கள், ஆயிரக்கணக்கில் வருவார்கள். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் பெயர்களை அறிந்திருந்ததினாலே அவர்களுடைய குடும்பத்தை கண்டுபிடிக்க வழிவகுத்தது. அதற்கு பிறகு யோசேப்பை சந்தித்து அவர்களை விசாரிக்கிறான். ஆனால் யோசேப்பு அவர்கள் சகோதரன் என்பதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை.
42ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு மிக கவனமாக செயல்படுவதை பார்க்கலாம். உணர்ச்சி பூர்வமாக அதிர்ச்சியான சம்பவமாய் அது இருந்தாலும் அவன் அதை நிதானமாக கையாண்டு ஞானமாக அதில் செயல்படுகிறான். இதைதான் 42ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நிஜஸ்தர் இல்லை வேவுக்காரர் என்று யோசேப்பு அவர்களை சொல்லும் பொழுது அவர்கள் திரும்பவும் சொல்லுகிறார்கள், நாங்கள் வேவுக்காரர் அல்ல, நாங்கள் நிஜஸ்தர் என்று சொல்லி யோசேப்பு வார்த்தைகளை அவர்களுக்கு உள்ளே இருந்து வர வைக்கிறான். அவன் இப்படி கேள்வி கேட்க கேட்க அவர்களும் பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இல்லை, எங்கள் தகப்பனுக்கு 12 குமாரர்கள், ஒருவன் காணாமல் போனான், ஒருவன் இப்பொழுது வீட்டில் இருக்கிறான், நாங்கள் 10 பேரும் தானியம் கொள்ள வந்தோம் என்று இவர்கள் சொன்னதும் யோசேப்புக்கு இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தையா இருக்கிறது. நீங்கள் நிஜஸ்தரானால் வீட்டில் இருக்கிற உங்கள் சகோதரனை அழைத்து வாருங்கள், அதுவரைக்கும் உங்களில் இருக்கிற ஒரு சகோதரன் காவலில் இருக்கட்டும் என்று முக்கியமாய் இந்த அதிகாரத்தில் 42ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடப்பதை சொல்லுகிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் 43ஆம் அதிகாரம். ஆக 42ஆம் அதிகாரத்தில் எகிப்தில் என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். யாக்கோபின் குமாரர்கள் எப்படி யோசேப்பை தங்கள் சகோதரன் என்று அறியாமல் எகிப்தின் அதிபதியை போல அவர்கள் நினைத்து அவர்களோடு அங்கே நடந்த சம்பாஷணை தான் சொல்லுகின்றது. 42ஆம் அதிகாரம் அவர்கள் எகிப்திற்கு சென்று தானியம் வாங்கி கானானுக்கு வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை 43ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் உண்மையாயிருந்தால் நன்மையில் முடியும், உண்மையாயிருந்தால் நன்மையில் முடியும் அல்லது நன்மை கிடைக்கும் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: நம்பர் 1 கானான், நம்பர் 2 யாக்கோபின் வீடு, நம்பர் 3 எகிப்து, நம்பர் 4 யோசேப்பின் வீடு. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள்: நம்பர் 1 யாக்கோபு, நம்பர் 2 யாக்கோபின் 10 குமாரர்கள், நம்பர் 3 யூதா, நம்பர் 4 பென்யமீன், நம்பர் 5 யோசேப்பு. இந்த அதிகாரத்தின் சிறப்பு என்ன? நம்பர் 1 பென்யமீன் இவ் அதிகாரத்தில் முக்கிய நபராய் இருக்கிறான். பென்யமீனை மையமாக கொண்டு காரியங்கள் நடக்கிறது, பேச்சு நடக்கிறது, சம்பாஷணை அவனை மையமாக கொண்டு நடக்கிறது. அதிலும் இந்த அதிகாரத்தில் சகோதரன் என்ற வார்த்தை 10 முறை திரும்ப திரும்ப வருகிறது. 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் 2 இடங்களில், 13ஆம் வசனம், 29ஆம் வசனம், 29ஆம் வசனத்தில் 2 இடங்களில், 30ஆம் வசனம். ஆக மொத்தம் இந்த அதிகாரத்தில் 10 இடங்களில் 10 முறை சகோதரன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நம்பர் 3 பென்யமீன் என்ற வார்த்தை 5 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 43, 14, 15, 16, 29, 34 இந்த வசனங்களில் பென்யமீன் என்ற பெயர் முக்கிய இடம் பெற்றுள்ளது. ஒரு இடத்தில் பென்யமீனை பிள்ளையாண்டான் என்று சொல்லுகிறார்கள். இதே அதிகாரத்தில் யோசேப்பை யாக்கோபின் குமாரர் சந்திக்கும் 2வது முறை இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை அவன் குடும்பத்தார், அதாவது அவன் சகோதரர்கள் முதல் முறை சந்திக்கிறார்கள். 43ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை 2வது முறை சந்திக்கிறார்கள். இதுதான் இந்த அதிகாரத்தில் முக்கிய சிறப்பாகும். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 யூதா கொடுத்த உத்தரவாதம்.
ஆதியாகமம் 43 1 முதல் 10. பகுதி 2. யாக்கோபு கொடுத்த காணிக்கை. ஆதியாகமம் 43 11 முதல் 15. பகுதி 3. யோசேப்பு கொடுத்த விருந்து. ஆதியாகமம் 43 16 முதல் 34. ஆக இந்த 34 வசனங்கள் கொண்ட இவ்வதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். யூதா கொடுத்த உத்தரவாதம், யாக்கோபு கொடுத்த காணிக்கை, யோசேப்பு கொடுத்த விருந்து. பகுதி 1. யூதா கொடுத்த உத்தரவாதம். ஆதியாகமம் 43 1 முதல் 10. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோட கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்தில் கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். ஓகே, முதல் பகுதி யாக்கோபுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி. பஞ்சம் கொடிதா இருக்கிறது என்பதை முதல் வசனம் சொல்லுது. அப்போ பஞ்சம் தொடங்கிய காலம் ஒன்று இருக்குது. சொப்பனத்தின்படி, தரிசனத்தின்படி 7 வருஷம் பரிபூர்ணமான வருஷங்கள். அது நடந்து முடிந்து விட்டது. தானியங்கள், விளைச்சல்கள் எல்லாம் சேர்த்தாகிவிட்டது. அடுத்த சொப்பனப்படி, தரிசனப்படி பஞ்சம் நிறைந்த வருஷங்கள் 7. இந்த 2ஆம் பகுதியான பஞ்சம் நிறைந்த வருஷங்கள் இப்போ பெரிய பஞ்சமா எல்லா தேசங்களிலும் இருக்குது. அப்படின்னா இப்ப எந்த வருஷமா இது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பஞ்சம் நிறைந்த 7 வருஷங்களில் இது 2வது வருஷம். அப்போ இன்னும் 5 வருஷம் இருக்குது. எதை குறிப்பா கவனிச்சா, இது பஞ்சத்தில் 2ஆம் வருஷத்துல நடக்கிற நிகழ்ச்சி என்பதை 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். ஆக இந்த வசனத்தின் குறிப்பிலிருந்து கவனித்தால் இப்பொழுது பஞ்சத்தில் 2வது வருஷம். ஆரம்பத்திலேயே வந்து விட்டார்கள். பஞ்சம் துவங்குற முதல் வருஷத்திலே வந்துட்டாங்க. தானியம் கானான்ல இல்லை. அப்போ யாக்கோபின் குமாரர் எகிப்துக்கு முதல் முறை வந்தது. அத 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஒருவேளை பஞ்சம் வந்த முதல் வருஷமா இருக்கலாம். 43ஆம் அதிகாரம் திரும்பவும் அவர்கள் எகிப்துக்கு போவதை சொல்லுது. அதாவது பஞ்சம் வந்த 2ஆம் வருஷமா இருக்கலாம். அப்படின்னா இப்போ யோசேப்புக்கு வயது.
அவன் 30 வயதுல அதிபதியாகிறான். அதிபதி ஆகன துவங்கினதுமே பரிபூர்ணம் உள்ள வருஷங்கள் துவங்குது. பரிபூர்ணம் உள்ள வருஷங்கள் 7, பசுமையை கொண்ட வருஷங்கள் 7. அப்படின்னா யோசேப்புக்கு வயசு 37. பரிபூர்ண வருஷங்கள் 7 முடிந்த பிறகு பஞ்சம் நிறைந்த வருஷங்கள் தொடங்கியாச்சு. 2 வருஷம் வந்துருச்சு. அப்படின்னா 37 + 2 சேர்த்தா 39. யோசேப்பினுடைய 39வது வயதுல தான் தன் சகோதரரை 2வது முறையா சந்திக்கிறான். இப்போ இந்த 43ஆம் அதிகாரம் இப்படி துவங்குகிறது. கவனியுங்கள், 43ஆம் அதிகாரம். தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தது. 2ஆம் வசனம், எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். இந்த வசனத்தை கவனிச்சா அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்த தானியம் செலவழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ முதல் முறை வாங்கிட்டு வந்த தானியத்தை இவங்க எவ்வளோ காலம் சாப்பிட்டு இருப்பாங்க? எவ்வளோ காலம் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் விசிட்டுக்கும் செகண்ட் விசிட்டுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு வெளிக்குறிப்பு சொல்லுகிறது. இவங்க முதல் வருஷம் போயிட்டு வாங்கிட்டு வந்த எல்லா தானியத்தையும் 1 வருஷமா வச்சிருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. 1 வருஷம் கழிஞ்சு இருந்த தானியம் எல்லாம் குறைஞ்சிட்டு இப்போ தானியம் இல்லைன்னு தெரிஞ்சதும் பஞ்சம் அதிகமா இருக்கிறதுன்னு புரிஞ்சதும் அவங்க மறுபடியும் எகிப்துக்கு போகணும். அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க எகிப்துக்கு போய் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. பிள்ளைங்க போக மாட்டேன்னு சொல்றாங்க. அவர் போங்கன்னு சொல்லி இவங்க போக மாட்டேன்னு சொல்லி இந்த வாக்குவாதங்கள் சுமார் 2 மாசமா நடக்குதான் வீட்டுல. ஏற்கனவே போய் வந்த தானியங்கள், வாங்கி கொண்டு வந்த தானியங்கள் செலவழிஞ்சு போச்சு. 1 வருஷம் போயிட்டு இப்போ 2வது வருஷம் வந்துட்டு, இந்த 2வது வருஷம் துவங்கின பிறகு கொஞ்சம் 2 மாசமா இதே டாக்கு போய்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ள. இந்த முதல் பகுதியில என்ன நிகழ்ச்சியை சொல்லுது? யாக்கோபு எகிப்துக்கு போகும்படி சொல்றாரு. ஆனா யாக்கோபின் பிள்ளைங்க எகிப்துக்கு போக மாட்டோம். ஏன்னா அந்த எகிப்தின் அதிபதி எங்களை உங்க சகோதரனை அழைச்சிட்டு வா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி இருந்தார். அதனால எங்கள் சகோதரன் இல்லாம, பென்யமின் இல்லாம நாங்க போக முடியாது அப்படின்னு யூதா சொல்றான். இந்த முதல் பகுதியில யூதா யாக்கோபின் இடத்துல அதிகமா பேசுறான். யூதா தான் இதுல முக்கிய நபரா இருக்கிறான். யூதா தான் இந்த காரியத்தை முன்னின்று செய்யறான். அப்போ யூதா என்ன சொல்றான்? அந்த எகிப்தின் அதிபதி பேசினானே அத ஞாபகத்துல வைத்து யாக்கோபினிடத்துல 2 முறை திரும்ப திரும்ப சொல்றான். கவனிங்க, 3ஆம் வசனம். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோடு கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் அப்படின்றான். அப்ப ஏற்கனவே நடந்ததை ஞாபகத்துல வச்சு இருந்து அதையே இவனுங்க நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்ப சிமியோனும் கூட இல்லை, அதனால மறக்க முடியல. சிமியோன் எகிப்துல இருக்கிறான். மறுபடியும் 4ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் சகோதரனை நீர் எங்களோடு கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோடு கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோடு சொல்லி இருக்கிறான் என்றான். அப்போ திரும்ப திரும்ப இதுதான் அவங்க வீட்டுல பிரச்சனை. இதையே திரும்ப திரும்ப சொல்றாங்க. யோசேப்பு கூறியது நினைவில் வந்தது, அதனால அவங்க வீட்டுல அதை பத்தியே பேசுறாங்க. நம்பர் 2, யாக்கோபு கேட்டதில் நியாயம் இருந்தது. யாக்கோபு என்ன கேட்கிறாரு? நீங்க எதுக்கு உங்க சகோதரன் ஒருத்தன் கானான்ல இருக்கிறான்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறாரு. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அவன் கேள்விகள் கேட்பது அப்படியே ரியலா இருந்துச்சு, தப்பிக்கவே முடியல. யோசேப்பு கேட்ட கேள்விகள், உங்க அப்பா இருக்கிறாரா, உங்க பிரதர் இருக்கிறானா, அப்ப அவன் எங்க,
அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? இப்போ கேள்வி மேல கேள்விங்க கேட்கறதுனால நீங்க வேவுக்காரர், நீங்க நிஜஸ்தர் இல்ல, வேவுக்காரர். தேசம் எங்க திறந்திருக்குதுன்னு பார்க்க வந்தீங்க அப்படின்னு கொஸ்டினை போட்டு 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 ஆன்சரை வாங்குறான். அப்போ அவங்க முதல்ல இருந்து இதையே திருப்பி திருப்பி சொல்றாங்க. சார், நாங்க அப்படி இல்லை, நாங்க கானான் தேசத்தை சேர்ந்தவங்க, எங்க அப்பாவுக்கு 12 பிள்ளைங்க, சிறியவன் முதல்லயே தொலைஞ்சு போயிட்டான், இன்னும் சிறியவன் இப்ப அப்பா கிட்ட வீட்டுல இருக்கிறான், நாங்க 10 பேரும் பஞ்சத்தால தானியம் வாங்க வந்தோன்னு அவங்க சொன்னதுனால அந்த வார்த்தைகளை யோசேப்பு பிடிச்சு இப்ப சிமியோனையும் சிறையா வச்சுட்டான். கூப்பிட்டுட்டு வாங்க பென்யமீனை, அப்போ நான் இவனை அனுப்புறேன்னு. இப்ப வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பா கேட்கிறாரு, நீ ஏன் அவங்களுக்கு இதை சொன்ன? ஒருத்தன் இருக்கிறான்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. இவனுங்க சொல்றது அப்பாவால ஏத்துக்கொள்ள முடியல, அப்பா சொல்ற காரியத்தையும் இவனுங்களால தப்பிக்கவும் முடியல. ஏன்னா வசமா மாட்டிட்டானுங்க இவனுங்க சொன்ன காரியத்தினால. சோ யாக்கோபு கேட்டதுல நியாயமும் இருக்குது. நீ ஏன்டா சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. இததான் 6ஆம் வசனம். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோடு கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். அப்ப அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இது வாக்குவாதமா கேள்வியா இருக்குது. இது டெய்லி பிரச்சனையா இருக்குது. எங்க பேச்சு தொடங்கினாலும் அங்கதான் வந்து முடியுது. டெய்லி பேச்சு இவங்க குடும்பத்துல இது பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. எதுவுமே மூவ் பண்ணல, பிரச்சனைனால தேங்கி நிக்குது. நம்பர் 3, யூதா முன்னால வந்து சொல்றான், அப்பா நான் இதுக்கு முன்னால நிக்கிறேன், நான் பென்ஜமினை கூட்டிட்டு போய் திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். நம்பர் 3, யூதாவின் வார்த்தைகளில் உறுதி இருந்தது, அதாவது உறுதிமொழி இருந்துச்சு. நான் திரும்ப கூட்டிட்டு வரேன், என் பிள்ளைங்களை நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, அப்படி அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா என் பிள்ளைங்களுக்கு ஆன மாதிரி அப்படின்னு யூதா முன்னின்று உறுதியா நிற்கிறான், உறுதிமொழியை கொடுக்கிறான், வாக்கு பண்றான். அப்பாவனுடைய நம்பிக்கையை பெற வைக்கும்படி அவன் பேசுறான். ஏன்னா அவர் இவங்களை நம்பல, இவங்க சொல்றத அவர் கேட்கல. இந்த சூழல்ல தான் பல மாசம் தாமதம் ஆகுது. ஆனா ஒன்னும் முடிவு அந்த மாதிரி இல்லை. சுற்றி பஞ்சம் கொடுமையா இருக்கும் பொழுது பேரன் பேத்திங்க இவங்கெல்லாம் யாக்கோபு கிட்ட வந்து, தாத்தா தாத்தா பசி எடுக்குது, ஏதாகிலும் பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. அவங்க பாருங்க அப்பாக்கள் எல்லாம் எதுவுமே செய்யல அப்படின்னு இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் யாக்கோபு இடத்துல வந்து அழுதுங்களாம். அப்படி அழறப்ப இவருக்கு வேற வழியே தெரியல. அப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட அழுமா, முட்டி போட்டு அழுமா, எங்களுக்கு பசிக்குது, அப்பா கிட்ட சொல்லுங்க, எதுவுமே செய்யல, எதுவுமே இல்லை, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, நாங்க இல்லாட்டி உங்க மடியிலே இப்படியே விழுந்து செத்துருவோம் அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் யாக்கோபு கிட்ட வந்து பேசுமா, அழுமா, கெஞ்சுமா. இந்த சூழல் வாரக்கணக்கா போய்கிட்டே இருக்குது. ஆனா எந்த முன்னேற்றமும் வரல. இந்த முதல் பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில கவனிக்கலாம், நம்ம வாழ்க்கைக்கு கவனிக்கலாம். இங்க பாருங்க, யூதா போய் அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நாங்க கேட்கல, அவன் தான் கேட்டான், அந்த ஆள் எல்லாத்தையும் விசாரிச்சான், உங்க அப்பா உங்க பிரதரு எல்லாரும் விசாரிச்சான், நாங்க கேட்கலன்னு. இவங்க சொல்லி பார்த்து கடைசியில யாக்கோபு மனம் இறங்கி சரி நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ யூதா சொல்ற, முதல்ல சொல்லி இருக்கலாமாப்பா, நாங்க எவ்வளவு நாள் கெஞ்சி கேட்டு இருக்கிறோம், உங்களால தானப்பா லேட்டு, இல்லாட்டி போயிருப்போம். அவன் உங்க தம்பி இல்லாத நீங்க என் முகத்தை பார்க்க கூடாதுன்னா நீங்க இவனை அழைச்சிட்டு போவே கூடாதுன்றீங்க. நீங்க முதல்ல இதை சொல்லியிருந்தா
நாங்க 2 முறை போய் வந்திருப்போமே அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டம், இந்த வார்த்தை சுமார் 2 மாதம் காலமா நடக்குது. சரி, தாமதமா இருக்குது. வீட்டுல அடுத்த அடி போகல, தேங்கி கிடக்குது, முடிவெடுக்க முடியல, ஒரே பிரச்சனை. என்ன பேசினாலும் அங்கதான் வந்து நிக்குது, என்ன பேசினாலும் அந்த இஷ்யூ தான், என்ன பேசினாலும் அதான் காரணம், என்ன பேசினாலும் அவன் தான் காரணம், இப்படிதான் நிக்குது. இந்த முதல் பகுதியில் உள்ள சம்பவம் நம்ம வாழ்க்கையில கூட சில தாமதத்திற்கு காரணங்களை சொல்லுது. தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில தாமதமான காரியங்களுக்கு காரணங்கள் தான் என்ன? சுத்தி பஞ்சம் இருக்குது, ஆனா உங்களால முடிவெடுக்க முடியல. சுத்தி பிரச்சனை இருக்குது, உங்களால முடிவெடுக்க முடியல. சுத்தி அழுத்தங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது, ஆனா முடிவெடுக்க முடியல. தேங்கி கிடக்கிறோம், முடிவெடுக்க முடியாம தடுக்கப்படுது. ஒருத்தர் பார்த்துட்டு பேசுறோம், ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறோம், ஒருத்தர் மேல பழி போடுறோம், ஒருத்தர் சொல்றது நியாயமா இருக்குது, ஆனால் குடும்பம் மூவ் ஆகல, பிரச்சனை நிக்குது, ஒரே பிரச்சனை இல்ல. இப்படி பல குடும்பங்கள், பல வீட்டாருக்கு இந்த சம்பவங்கள் ஒரு பாடமா இருக்குது. எதுக்காக உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியல? ஏன் தாமதம்? ஏன் அந்த விடுதலை இன்னும் வரல? ஏன் அதற்கு இன்னும் பதில் வரல? ஏன் தேங்கி கிடக்குது? வீட்டார் ஏன் தேங்கி கிடக்குறாங்க? முடிவுகள் ஏன் எடுக்க முடியல? ஏன் வீட்டின் காரியங்கள் வேகப்படல? பல மாசமா, பல வருஷமா வேகம் எடுக்காத வீடுகள் அப்படியே தேங்கி கிடக்கிற குடும்பங்களா இருக்குது இன்னைக்கு வரைக்கும். மிக சுருக்கமா இந்த பகுதியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்தா, ஏன் தாமதம்? நம்பர் 1, நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறதுனால நாம ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிறோம். உங்க வாழ்க்கையில இருக்கிறத மட்டும் முதல்ல சாப்பிட்டுட்டு கடைசி நாள் வந்த பிறகு அதுக்கப்புறம் இல்லாதத யோசிக்கிறோம். ரொம்ப பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுருவாங்க, செலவழிச்சிருவாங்களா, அதுக்கப்புறம் கையில காசு இல்லைன்னா என்ன பொருளை வைக்கலாம், யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், இருந்தப்போ அதை பத்தியே யோசிக்கல, அதை பத்தி பேசல. காசு இருந்தப்ப, வசதி இருந்தப்ப, பொருள் இருந்தப்ப, பணம் இருந்தப்ப என்ன செலவு, என்ன சாப்பாடு, என்ன ஓட, என்ன டாக்ஸி, நடந்து போறதே இல்லை. எல்லாத்துக்கும் கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாத்துக்கும் ஏசி, செலவழிக்கப்பட்டுச்சு. எல்லாம் 3 வேளை சாப்பாடு குறைவே இல்லை, எல்லா நாளும் ஹோட்டல், எல்லா நாளும் பெஸ்ட், எல்லாமே பெஸ்ட் ஃபுட், ட்ரெஸ் வெரி காஸ்ட்லி, செப்பல் வெரி காஸ்ட்லி, அவங்க ஐபோன் என்ன, லேப்டாப் என்ன, எல்லாம் செலவழிஞ்ச பிறகு அப்புறம் தான் ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்ணுவோம், அடுத்த மாசம், அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னு யோசிக்கிறோமே. இந்த தவறு திருத்தப்பட வேண்டும். இங்க யாக்கோபு தானியம் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு, தானியம் குறைஞ்ச பிறகு, காலி ஆயிட்ட பிறகுதான் எகிப்துக்கு போலாமா, போய் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. இதை முதல்ல செஞ்சிருக்கணும். ஞானம் உள்ளவங்களா இருந்தா, தானியம் ஆயிட போது, இன்னும் ஒரு 6 மாசம் தான் வரும், நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷம் மூவ் பண்ணி தள்ளலாமே அப்படின்னு செஞ்சிருக்கணும். ஆனா காலி ஆயிட்ட பிறகுதான் எதிர்காலத்தையே யோசிக்கிறோம். ரொம்ப பேர் இதுல தவறு செய்றீங்க. சிலர் கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிக்கிறது இல்லை, கடைசி நாள் வரைக்கும் யோசிக்கிறது இல்லை, கடைசி வாரம் வரைக்கும் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் எல்லாம் தீர்ந்துட்ட பிறகு போய் அலையிறோம், எல்லா இடத்துலயும் போய் கேட்கிறோம், யாராவது உதவி செய்வாங்கன்னு காத்திருக்கிறோம், அதுக்கு பிறகு தவிக்கிறோம், தேங்கி கிடக்குது. குடும்பத்தில்
கால தாமதத்திற்கு காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்ப நீங்க நினைச்சதை செய்ய முடியல, விரும்பதை செய்ய முடியல, சொன்னதை செய்ய முடியல, செய்யணுன்ற காரியங்களை செய்ய முடியல. டிலே, தாமதம். இந்த தப்ப உங்கள ஒருத்தரும் செய்யக்கூடாது. நிகழ்காலத்துல எப்பவுமே சுகமா இருக்கிறப்ப, நல்லா இருக்கிறப்பவே எதிர்காலத்தையும் யோசிச்சிருக்கணும். கையில பொருள் இருக்கும் பொழுது இல்லாமையின் காலத்தை யோசிச்சிருக்கணும். அப்போ இவைகள் யோசிச்சா கால தாமதத்தை தவிர்க்கலாம். நம்பர் 2, ஒரு காரணத்தை நினைச்சு கொண்டு அதையே செயல்படாமல் இருப்பது. ஒரு காரணத்தை நினைச்சுக்கிட்டு அதையே சொல்லி 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 செயல்படாம அமைதியா இருப்பது. கானானுக்கு போய் தானியம் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த பசங்க சொல்றானுங்க, நாங்க போக மாட்டோம். அந்த ஆள் சொன்னா, உங்க பிரதரை கூட்டு வா, உங்க தம்பியை கூட்டிட்டு வான்னா. இதையே திருப்ப சொல்றான். அப்பா சொல்றாரு போயிட்டு வாங்கன்னு. அது சொல்ல, நாங்க போக மாட்டோம், போனா அவன் பிடிச்சிப்பான். போகவே இல்லை. திரும்பவும் அதே தான் பிரச்சனை, அதே காரணம். பிள்ளைங்க ஒரு காரணத்தை சொல்லுது, அப்பா ஒரு காரணத்தை சொல்றாரு. ஒரே காரணத்தால செயல்படாம இருக்கிறாங்க. உங்களில் அநேகர் ஒரு காரணத்துக்காகவே பல வருஷங்கள்ல செயல்படாம தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கலாம், அதனால எல்லாமே ஃபெயிலியர் ஆகாது. ஒரு காரியத்துல, ஒரு வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்கலாம், அதனால தொடர எல்லா வியாபாரமும் நஷ்டம் வராது. ஒரு படிப்புல ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிருக்கலாம், அதனால எல்லாத்துலயும் ஃபெயில் ஆக முடியாது. வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னை இழந்திருக்கலாம், அதனால எல்லாம் இழந்துட போறது கிடையாது. ஒரே ஒரு மரணம் வந்திருக்கலாம், அதனால இனிமே எதை செஞ்சாலும் மரணம் வந்துருமோ அப்படின்னு யோசிக்க முடியாது. இந்த சாங்கியங்கள் பார்க்கிறவங்க இதுக்கு அடிமை ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த சாங்கியம் பார்க்கறாங்க பாருங்க, அவங்க ஏதாவது ஒன்று இருந்தா அந்த ஒன்னையே ஞாபகம் வச்சு வாழ்க்கையில அதை வச்சே செய்வாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சு அதுல ஒரு நன்மை இருந்தா, ஓ இதை வாங்கின, இது ரொம்ப ராசி, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. ஒரு கலர் சாரிய உடுத்திட்டு, இந்த கலர் எனக்கு ராசி, அதனால எனக்கு நல்லது நடக்கணும்னா இந்த கலர்ல தான் போகணும் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஒரு மணி பர்ஸை வாங்கி பாக்கெட்ல வச்சு அதுல ரொம்ப காசு வருது அப்படின்னு நினைச்சு, இது எனக்கு ராசியான மணி பர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேரு. ஒரு காரணத்தால ரொம்ப நம்பிக்கையை வைக்க கூடாது. நஷ்டங்களால, எதிர்மறையான காரியங்களால உங்களுடைய நம்பிக்கையை ரொம்ப வைக்க கூடாது. நீங்க அதையே திருப்பி 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 நம்பினீங்கன்னா உங்க நம்பிக்கையில் பழக்கம் அதிலே பதிஞ்சிரும். ராசி பலன் பார்க்கிறவங்க அப்படிதான், ஜோசியத்தை நம்புறவங்க அப்படிதான், ராசிகளை நம்புறவங்க எல்லாருமே இப்படிதான். ஒரு காரியத்தை நம்பிட்டு அதுலயே உங்க மனசு அடிமையாயிட்டு அப்படியே பதிஞ்சு போகுது, வெளியே வர முடியல. இந்த வீட்டில் என்ன பிரச்சனை? இந்த வீட்டில் இந்த ஒரு காரியத்தினால அவனுங்க போக மாட்டேனே சொல்றாங்க. உங்க வீட்டில் என்ன பிரச்சனை? அந்த நடந்த ஒரு காரியம் இருக்குது, அந்த ஒரு காரியத்தை தான் நீங்க எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. வாரந்தோறும் வருஷந்தோறும் அதே தான் பேசுறீங்க, அதுல இருந்து வெளியவே வரல. அப்போ மூவ் பண்ண முடியல, தாமதமாகுது, ஃபேமிலி மூவ் ஆகல, தீர்மானம் எடுக்க முடியல, குழப்பம் அதிகமா இருக்குது, ஃபேமிலியில ஃபாஸ்டா எந்த முடிவும் வரல, தேங்கி கிடக்கிறோம். கால தாமதத்திற்கு காரணங்கள் நீயாவே கூட இருக்கலாம். நம்பர் 3, 2 பேருக்கும் இடையில் வாதங்கள் தொடருவது. ஏன் டிலே? போய் தானியம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களே, உடனே போயிருக்கலாமே, தீந்து போச்சு. இப்ப அப்பா சொல்றாரு, நான் பென்யமேனை அனுப்ப மாட்டேன். பிள்ளைங்க சொல்றாங்க, பென்யமேன் இல்லாத நான் போக மாட்டேன். இப்படி இருந்தா எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. இதே மாதிரி உங்க வீட்லயே நடக்குது.
இதே மாதிரி நடக்குது. எப்பவுமே ரெண்டு பேரும் பேசினாலே சண்டை. ரெண்டு பேர் எப்ப பேசினாலும் சண்டை தான். ரெண்டு பேர் எப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாலும் முடிவே வரல. ரெண்டு பேர் உட்காந்து எதை பேசினாலும் ஆப்போசிட்டாவே இருக்குது. ஒருத்தர் ஒன்னு சொல்றாரு, இவங்க ஒன்னு சொல்றாங்க, பேச முடியாதே போகுது. இதனால என்ன ஆகும் தெரியுமா? முடிவு வராது. தீர்மானம் எடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். போகல. அப்போ ரெண்டு பேருக்கு இருக்கிற இந்த வாதங்கள் உங்களுடைய குடும்பத்தை வேகமா நடத்த முடியல, தேங்கி கிடக்குது, கால தாமதமாகுது. இந்த பிரச்சனை யாக்கோபின் குடும்பத்தில் இருந்துச்சு. அப்பா சொல்லுது, பிள்ளைங்க கேட்கல. பிள்ளைங்க சொன்னதை அப்பா ஏத்துக்கல. அதே போல மனைவி சொல்றத புருஷன் ஏத்துக்கல. புருஷன் சொல்றத மனைவி ஏத்துக்கல. பிள்ளைங்க சொல்றத பெற்றோர் ஏத்துக்கல. பெற்றோர் சொன்னதை பிள்ளைங்க ஏத்துக்கல. அப்படியே நிக்குது. வளர்ச்சி இல்ல, அடுத்த ஸ்டெப் போகல, காலதாமதம் ஆகுது, வருஷங்கள் போயிடுச்சு. திருமண காரியத்தில் அப்படிதான். அந்த பையனை வானான்னு சொன்னா அந்த பொண்ணு வேணும்னு சொல்லுது, முடிவெடுக்க முடியல. அந்த பொண்ணு அந்த பையனை வேணான்னு சொல்லுது, ஆனா வீட்டுல அந்த பையனை தான் கட்டுவேன்னு சொல்றாங்க, முடிவெடுக்க முடியல, காலதாமதமா நிக்குது. ஒரு ஆஃபர் விஷயத்துல, வேலை விஷயத்துல, குடிப்பயிற்சி விஷயத்துல, பண விஷயத்துல, பொறுப்புகள்ல, வியாபாரத்துல, படிப்புல, எல்லாத்திலையும் முடிவெடுக்க முடியாம வாதங்கள் தொடருமானால் காலதாமதங்கள் ஏற்பட்டு தேக்க நிலையில் தான் நிற்கும். பஞ்சம் தீர போறது இல்ல, நீங்க போய் தானியத்தை வாங்க போறது இல்ல, மாற்றங்களை பார்க்க போறது இல்ல. நம்பர் 4, காலதாமதம். ஒருவர் செய்ததை மற்றொருவர் குற்றப்படுத்துவது, இன்னொருவர் நியாயப்படுத்துவது. இங்க என்ன நடந்துச்சு? அவனுங்க என்ன சொன்னானுங்க, நாங்க நிஜஸ்தர், எங்க அப்பா கானான்ல இருக்கிறாரு, வயசானவர், அவருக்கு 12 பிள்ளைங்க, ஒருத்தன் இளம் வயசுலயே காணாம போயிட்டான், இன்னொருத்தன் வீட்டுல இருக்கிறான், நாங்க நிஜஸ்தருங்க, நாங்க வேவுக்காரர் இல்லைன்னு அவன் பிரச்சனைக்கு அவன் ஒன்னு சொன்னான். ஆனா வீட்டுல வந்து சொன்ன அப்பா கேட்கிறாரு, நீ ஏன்டா அதை சொன்ன? நீ ஏன் சொன்ன? ஒருத்தன் இருக்கிறான்னு ஏன் சொன்ன? அப்போ அவர்கள் சொன்னதை அப்பா குற்றப்படுத்துறாரு, இவன்கள் சொன்னதை அப்பா கிட்ட நியாயப்படுத்துறான். அப்பா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் அப்படி கேட்டான், எல்லாத்தையும் டீடைலா கேட்டான், அவன் அப்படியே ஒண்ணு விடாத விசாரிச்சான். எங்க சூழ்நிலையில நாங்க அதை தான் சொன்னோம், நாங்க வேணும்னா சொன்னோம், அவன் இப்படி எல்லாம் கேட்பான் நாங்க சொன்னோமா? ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, இன்னொரு பக்கம் வாதம் இருக்குது. இதே பிரச்சனை தான் உங்க வீட்டுல. நியாயத்துக்கும் வாதத்துக்கும் போராட்டம் ஓயில, தேங்கி கிடக்குது, கால தாமதம், மூவ் ஆகல, அப்படியே நிக்குது. ரொம்ப வீடுகள்ல ஒரு பக்கம் நியாயம், இன்னொரு பக்கம் வாதம். என்ன சொல்றோம்? நான் சொல்றது தான் நியாயம், ஏன் நியாயத்தை கேட்கறதே இல்லை. இந்த பக்கம் வந்தா பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்றத நீ செய், வாதம். இங்க நடந்தது எப்படியோ அதே போல்தான் உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல. முடிவு என்ன தெரியுமா? பஞ்சம் தீராது, தானியம் வராது, மூவ் பண்ண முடியாது. நீங்க இதிலிருந்து வெளியே வந்தாதான் தானியத்தை வாங்க முடியும், மாற்றத்தை பார்க்க முடியும், இல்லாட்டி பஞ்சம் தான். ஓகே. நம்பர் 5, தங்கள் பிடியிலிருந்து இறங்கி வர மறுப்பது. ஏன் தேக்கம்? ஏன் டிலே? ஏன் இந்த வாதம் மாசக்கணக்கா? அந்த அப்பா இல்ல, ஒரே பிடிவாதம், அவர் பிடிச்சது பிடிதான். இந்த பசங்க இல்ல, எல்லாரும் ஒரு கும்பலா சேர்ந்துகிட்டு போக மாட்டேன்னு நிக்கிறான். ஏன்னா அவனுங்களுக்கு வேற கஷ்டம், அப்பாக்கு வேற கஷ்டம். இப்போ இந்த பஞ்சத்துல குடும்பம் தேங்கி கிடக்குது, மூவ் ஆகல. என்ன? யாருன்னா ஒருத்தர் இறங்கி வரணும், யாருன்னா ஒருத்தர் இறங்கி வரணும். யோசித்து பாருங்க, பிள்ளைங்க போக மாட்டேன்றான், இந்த பக்கம் அப்பா அனுப்ப மாட்டேன்றாரு, மூவ் ஆகல.
குடும்பம் மூவ் ஆகல, பஞ்சத்துல மாட்டிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு, மூவ் ஆகல, மாற்றம் இல்லை, மாச கணக்கா வருஷ கணக்கா ஆயிடுமோ? உங்க வீட்டுல அப்படித்தானே? மூவ் ஆகலையே, யாரும் இறங்கி வரலையே, இன்னும் உறுதியா பிடிச்சி அதே தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இறங்கி எப்ப வரமோ அப்பதான் முடிவே வரும். தப்பு ரைட்டு அதை பேசக்கூடாது, நியாயம் அநீதி அதை பேசக்கூடாது, வாதம் விவாதம் அதை பேசக்கூடாது. தீர்வு வேணுமா? இறங்கி வந்துரு. முடிவு வேணுமா? வரணுமா? இறங்கி வந்துரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாடம் நமக்கு பாடம். கடைசியா என்ன ஆச்சு தெரியுமா? யாக்கோபு, சரி நீங்க போங்க, போறப்ப பத்திரமா அவனை கூப்பிட்டு போனோம், அதே மாதிரி அவனுக்கு காணிக்கையை கொண்டுட்டு போங்க, அதே மாதிரி கையில பணத்தை எடுத்துட்டு போங்க, அதே மாதிரி போனீங்கன்னா அந்த ஆள் கிட்ட, எகிப்தின் அதிபதி கிட்ட சொல்லி சிமியோனையும் பென்யமீனையும் பத்திரமா கூட்டு வரணும், சரியா அப்படின்னு அப்பா இறங்கி வந்தாரு பாருங்க. ஒருத்தர் அப்பதாங்க இவனுங்களும் சொன்னாங்க நாங்க போறோம்னு. இப்பதான் முடிவு வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? குடும்பத்துல இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்ட கூடாது. வயசுல பெரியவங்களா இருந்தா கூட சரி. இந்த வீட்டுல வயசுல பெரியவர் யாக்கோபு, அவர் தான் சரி இறங்கி வர்றேன் அப்படின்னு. யாருக்காக? பிள்ளைங்களுக்காக. யாருக்காக? பேரம் பேத்திகளுக்காக. யாருக்காக? அந்த குடும்பம் செழிக்கணும், பஞ்சத்துல காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக. யாருக்காக? ஒரு சிமியோன் அங்க சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனுக்காக. யாருக்காக? இந்த பெஞ்சமினுக்காக. அப்போ பெரியவங்க தங்கள் வாதத்தை விட மற்றவங்களுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வரணும். இறங்கலையே. எப்போ இறங்கியிருந்தா எப்போ பிரச்சனை தீர்ந்திருக்கும்? குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்திருக்கும், ஆபீஸ்ல பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஏன்? அதை முதல்ல கடவுளுடைய சித்தப்படி ஒப்பு கொடுத்து இறங்கிட்டா இந்த தாமதம் வந்திருக்காத. இந்த கஷ்டங்களை பார்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ பஞ்சத்துல யாக்கோபின் குடும்பம் கால தாமதமா எகிப்துக்கு போகிறாங்க. போறதுக்கான காரணங்கள் இங்க மறைமுகமா யோசித்தா இவ்வளவு காரணங்களும் இருக்குது. இதே காரணங்கள் நேர்முகமா உங்க வாழ்க்கையிலும் இருக்குது, நேராக தெரியுது. அப்ப இன்னைக்கு இந்த பாடங்கள் நம்ம வாழ்க்கையில திருத்தப்பட வேண்டிய உதவி கருவிகளா இருக்குது. இந்த பாடங்களை வச்சு திருத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் யாக்கோப மாதிரியோ இல்ல யூதாவ மாதிரியோ யாக்கோபின் பிள்ளைங்களை மாதிரியோ சொன்னா போக மாட்டோம், விட சொன்னா விட மாட்டோம், அனுப்ப சொன்னா அனுப்ப மாட்டோம், ஒருவேளை எங்க குடும்பத்துல நாங்களோ அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பாடங்களை வச்சு உங்களை திருத்திக்குங்க. இறங்கிடுங்க, கஷ்டப்படாதீங்க, யோசிக்காதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க. ஏன்னா மூவ் பண்ணணும், பஞ்சத்துல கஷ்டப்படக்கூடாது. இந்த முதல் பகுதி அதை தான் சொல்லுது. பகுதி 2, யாக்கோபு கொடுத்த காணிக்கை. இப்போ அவர் அனுப்புறாரு. அனுப்புறதுக்கு முன்பு அவர் சொல்ற வார்த்தைகள், ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். என்னதான் அப்பாவா இருந்தாலும் அவர் வார்த்தை உண்மையிலேயே எப்பவுமே நல்ல வார்த்தை தான். அவர் கவுன்சிலிங், ஆலோசனை இருக்குது, என்னைக்குமே நல்ல ஆலோசனையா தான் இருக்கும். இப்போ அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஆலோசனையை சொல்லி அனுப்புறாரு. இப்போ அப்பா சொல்ற காரியங்களை கவனிப்போம். 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு
அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்கும். உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். ஓகே, பகுதி 2. நம்பர் 1, யாக்கோபு காணிக்கையை கொண்டு போக சொன்னார். 43:11. நம்பர் 2, யாக்கோபு பணத்தை கொண்டு போக சொன்னார். ஆதியாகமம் 43:12. நம்பர் 3, யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து வரும்படி சொன்னார். 43:13-14. இப்போ இந்த காரணங்களை யாக்கோபு சொன்ன வார்த்தைகள் எவ்வளோ ஒரு முக்கியமா பாசிட்டிவா இப்போ ஸ்டெப் எடுக்கிறாங்க. முதல்ல அவர் சொன்னது 11ஆம் வசனம், அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உசிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின்தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் துரப்பித்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சரக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக, அண்டர்லைன், காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் அப்படின்னாரு. அப்போ உசிதமான பொருட்கள் காணிக்கையா கொடுக்கப்படுது. யாக்கோபு முதல்ல இருந்தே கொடுக்கிற பழக்கம் உள்ளவர். ஏசாவுக்கு பயந்து வெளியேறப்ப அவர் தரிசனம் கண்ட பொழுது அந்த தலையில் இருந்த கல்லை எடுத்து வச்சு அதுக்கு எண்ணெயை வார்த்து சொன்னாரு, எனக்கு உண்ண உணவும் உடுக்க இடமும் கொடுத்தீங்கன்னா, நான் வர வரைக்கும் என்னை ஆதரிச்சிங்கன்னா, எனக்கு இருக்கிற எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு 28ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். துவக்கமே யாக்கோபுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கொடுக்கிற பழக்கத்தை நான் எப்பவுமே கடைபிடிப்பேன் அப்படின்னு. இந்த பழக்கம் தனியா இருந்தப்போ யாக்கோபுக்கு தொடங்குச்சு. ஃபேமிலி ஆயிட்ட பிறகு இல்லை, மனைவி பிள்ளைங்க வந்துட்ட பிறகு இல்லை, ஜாப் கிடைச்சப்ப இல்லை, லாபான் கிட்ட போனப்போ இல்லை, ஒண்ணுமே இல்லாதப்பவே இந்த பொருத்தனை பண்ணார் அவரு. ஒண்ணுமே இல்லாதப்ப தன்னந்தனியா கையில கொம்ப மட்டும் பிடிச்சிட்டு போறாரு. அப்படி ஒரு சூழல் இருந்தப்பவே, தேவனே எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்களோ அதில் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னாரு. வாசிங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். ஒண்ணுமே இல்லாதப்ப கடவுளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு நல்ல பழக்கம் பாத்தீங்களா? இப்போ பஞ்சம் இருக்குது, அந்த பஞ்சத்துல கூட அவனுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுங்க அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாதப்ப பொருத்தனை பண்ணி கொடுக்க பழக்கப்பட்டதுனால பஞ்சத்தின் காலத்துல கூட இருக்கிறதுல உசிதமான பொருட்களை காணிக்கையா கொடுக்க கூடிய தைரியம், விசுவாசம், பழக்கம், மனசு யாக்கோபுக்கு இருந்துச்சு. இது அவ்வளவு ஈஸி கிடையாது. யோசித்து பாருங்களேன், பஞ்சத்துல நம்ம இருக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? போடா, நம்மளே பஞ்சத்துல இருக்கிறோம், நீ போய் அந்த ஆளுக்கு போய் உசிதமான பொருட்களை கேட்குற, அவன் எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ பெரிய அதிபதி, அவங்க ஊர்ல செழிப்பு இருக்குது, அவனுக்கு போய் உசிதமான பொருளை கொடுப்பீங்களே? அப்படிதான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆதியாகம சம்பவங்கள் வாசிக்கிறது இன்பமா இருக்கும். ஆனா இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கை இருக்குது இல்ல,
அது நம்மளை அப்படியே தீட்டி 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 பேசுது இந்த வாழ்க்கை. பஞ்ச காலகட்டத்தில் ஒருத்தன் உசிதமான காணிக்கைய பொருட்களை எல்லாம் சேகரித்து அந்த முன்பின் பார்க்காத எகிப்தின் அதிபதிக்கு அனுப்புகிறான் அப்படின்னு நினச்சிக்குவோம். எப்படி செய்ய முடியும் அதை? அப்போ யாக்கோபு பஞ்சத்தை நம்பல, பொருட்கள் மேல நம்பிக்கையை வைக்கல, அந்த கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால எப்பவுமே என்ன காலம் இருந்தாலும் கொடுக்கிற பழக்கம் வந்துகிட்டே இருக்குது. விசுவாசிங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இது. நீங்க நல்ல பணக்காரனா ஆயிட்ட பிறகுதான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. வேலை கிடைச்ச பிறகுதான் கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. இங்க பாருங்க, பஞ்சத்துல உசிதமான காணிக்கைய எடுத்து கொடுக்கிறாரு. ஒன்றுமில்லாத அப்பவே பொருத்தனை பண்ணாரு. இது ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய பாடம். ஒண்ணும் இல்லைன்னா என்ன சொல்றோம்? ஏது பிரதர் நமக்கு இருந்தா கொடுத்துருவோம், இல்லைன்னுவோம். ஏது பிரதர் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கலையே. சரி, கர்த்தர் கொடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? ரொம்ப கொடுக்கிறப்ப கொஞ்சம் தான் கொடுக்கிறோம் அவருக்கு, மீதியை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப தேவனை வஞ்சிக்கிறோம். இங்க வஞ்சிக்காத மனுஷன், தாராள மனுஷன், கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற மனுஷன், பஞ்ச காலத்திலேயே உசிதமான பொருட்களை கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம எம்மாத்திரம் யோசித்து பாருங்களேன், நம்ம எப்படி செய்ய வேண்டியது இருக்குது. எவ்வளவு பெரிய நல்ல பழக்கம் இது, எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம். எங்க வந்தாலும் அவங்களுடைய நல்ல பழக்கம் நமக்கு சவாலா நிக்குது. நானா இருந்தா அப்படி யோசிப்பேனா? பஞ்சம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய குடும்பம். இந்த நேரத்தில் இவ்வளோ குடும்பத்தை, இவ்வளோ ஆட்களை வச்சு இவ்வளோ பெரிய குடும்பத்தை நடத்துறதுக்கு பஞ்ச காலத்தில் இன்னும் என்ன வரப்போதோ சேர்த்து வச்சிருப்பனே, சேர்க்கலையே. உசிதமான பொருட்களை, இவ்வளோ பொருட்களை எடுத்து பேக் பண்ணி அடுப்பு. எப்படி இது? ஒரு மனுஷன் தேவனை நம்பும் பொழுதுதான் இந்த விசுவாசம் வரும், இல்லாட்டி வராது. நீ தேவனை நம்பும் பொழுது உனக்கு எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்ச காலமோ அது பசுமையின் காலமோ, காலத்தின் மேல நம்பிக்கை இல்லை. அந்த காலத்தை எல்லாம் தன் கையில வச்சிருக்கிற தேவன் மேலதான் உன் நம்பிக்கை இருக்கணும். காலம் வேற மாறும். சரி, காணிக்கை எடுத்து கொடுத்தாரு. காணிக்கை, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். உசிதமான பொருட்கள் காணிக்கையா கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் வைங்க. என் செய்தியை தூரத்தில் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், டிவியில் யூடியூப்ல கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். கர்த்தர் உங்கள் கைகளிலே பொருட்களை, உசிதமான காரியங்கள் உங்க கைகளில கொடுத்திருந்தா, வீட்டுக்குள்ள இருந்தா, உங்க வாழ்க்கையில இருந்தா, நீங்க சம்பாதித்து இருந்தா, சேர்த்து வைத்து இருந்தா, பெஸ்ட் தேவனுக்கு கொடுக்க யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. கெட்டுற மாட்டீங்க, இழந்துட மாட்டீங்க, திரும்ப வராதுன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற உசிதமானவைகளை எப்பவுமே தேவனுக்கு கொடுங்க. அதை தேவன் திருப்ப கொடுப்பாரு, அதிகமா கொடுப்பாரு, பெருசா கொடுப்பாரு. இது ஒரு பழக்கம், இது ஒரு பழக்கம். எப்ப கொடுத்தாலும் மனம் ஓந்து கொடுங்க, உற்சாகமா கொடுங்க, முகம் கோணாத கொடுங்க, தாராளமா கொடுங்க. தேவன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க கொடுக்கிறப்ப தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். தரித்திரம் உங்கள் வாழ்க்கையை ஆளாது, பஞ்சம் உங்களை ஆளாது. காணிக்கை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, பணம் ரெட்டிப்பா எடுத்துங்க. பணம் பாருங்க, 12ஆம் வசனம், 43:12. பணத்தையும் இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள், சாக்குகளின் வாயிலிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள்,
அது கைப்பசையாய் வந்திருக்கும் அப்படின்றாரு. இந்த இடத்துல யாக்கோபு எவ்வளவு ஒரு உண்மையா இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. இந்த குமாரர்கள் எகிப்திலிருந்து வந்தப்ப உள்ள சாக்கு பையில தானியங்கள் இருந்துச்சா, இந்த தானியத்துக்கு உள்ள அவங்க வாங்க கொண்டு போயினாங்களே பணம், அந்த பணமும் இருந்துச்சு. அப்போ அப்படியே எல்லார் பேக்லயும் அப்படியே இருக்குது. 9 பேர் பேக்ல தானியம் இருக்குது, தானியம் வாங்கின பணம் இருக்குது. நம்ம இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? டே வெளியே சொல்லாதரா, அவங்களே வச்சுட்டுக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த காலத்துல அதை நம்ம குடிச்சு கடவுளை கொடுத்தாருடா, கடவுள் கொடுத்தாரு, அப்படியே அமுக்கி உள்ள போடு, வெளியே காட்டுறாத, அப்படி சொல்லியிருப்போம். அப்படிதான் சொல்லியிருப்போம். நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. உலகத்தானுக்கு இது அதிகமா இருக்குது, ரொம்ப அதிகமா இருக்குது. கவனிங்க, இப்படிதான் உலகமே இருக்குது. ஏதாகிலும் பொருள் எங்கன்னா கிடைச்சா அமைதியா எடுத்துக்கிறோம், எங்கன்னா விழுந்துட்டா அமைதியா எடுத்துக்கிறாங்க, யாராவது விட்டுட்டு போயிட்டா அமைதியா எடுத்துக்கிறாங்க. தப்பி தவறி கடைக்காரன் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்தாலும் அதை கண்டும் காணாதமா வாங்கிட்டு வரோம். அவன் தெரியாத கொடுத்துட்டான் அப்படின்னு வாங்கிட்டு வரோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீங்க நின்னு அந்த காசை திருப்பி கொடுக்கணும். அதுதான் யாக்கோபின் குமாரர்களுக்கு அடையாளம். அதுதான் யாக்கோபின் குமாரர்களுக்கு அடையாளம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அநியாயக்காரன் அப்படின்னு நினைங்க. இயேசுவின் பிள்ளைங்க இல்ல, அந்த அநியாயக்காரர்களுக்கு நியாயத்தை போதிக்கிறவங்களா இருக்கணும். உண்மை இல்லாதவங்க மத்தியில பண விஷயத்துல உண்மையை கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கணும். அதான் யாக்கோபின் குமாரருக்கு அடையாளம். நீங்கள் யாக்கோபின் பிள்ளைகளானால், யாக்கோபு செஞ்சாரு பாருங்க, அந்த காசை திருப்பி எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்றாரு. அந்த பிள்ளைங்க கூட பாருங்க, அவங்க அப்பா சொன்னபடி அது திருப்பி எடுத்துருச்சு. ஒருத்தரும் சொல்லல, டாட் அதை வச்சுக்கலாம், டாட் அதை அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம்ல, வச்சுக்கலாம். ஆனா அந்த பசங்க எதுவும் சொல்லல. அப்போ உண்மை உள்ள தகப்பனா இருந்தா, உண்மையை போதிச்சா பிள்ளைங்க கூட உண்மையை ஃபாலோ பண்றதுக்கு ஆயத்தமா இருக்குது, ஆயத்தமா இருக்குது. நம்ம என்ன டீச் பண்றோமோ அதை தான் பிள்ளைங்க பார்க்குது, அதுதான் பிள்ளைங்க செய்யுது. யாக்கோபு என்ன சொன்னாரு? அந்த காசு ஒருவேளை மறந்து வந்துட்டு இருப்போம், ஒருவேளை தெரியாத கூட வச்சுட்டு இருக்கலாம், நீங்க எடுத்துட்டு போய் அதை கொடுங்க அப்படின்னு. சேம் மணி அந்த காசை தொடவே இல்லை, அப்படியே இருக்குது. எனக்கு ஆச்சரியம், யாக்கோபு எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா, எவ்வளவு ஒரு முன்மாதிரியான தகப்பனா, பணத்துல உண்மை உள்ளவரா, இன்னொருத்தர் கொடுத்த காசை கூட தொடாத இவ்வளவு நாள் வச்சிருந்து நீங்க போறப்ப எட்டு போய் அங்க கொடுத்துருங்க சொல்லுங்க, அது ஒருவேளை மறதியா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு. இந்த பசங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இந்த இடம் தான் இந்த பசங்க மாறிட்டானுங்க அப்படின்றதுக்கு அடையாளம் வெளிப்படையா இருக்குது. இந்த பசங்க முன்ன மாதிரி இல்ல. 20 வெள்ளிக்காசுக்கு தன் சொந்த சகோதரனை வித்தானுங்களே, அந்த பிள்ளைங்க கிடையாது, இப்போ மாறிட்டானுங்க. அதே மாதிரி ஆட்களா இருந்தா 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த சகோதரனை வித்து காசு வாங்கினவனுங்க இப்ப இவ்ளோ காசையும் ஏன் கொடுக்கணும்னு கேட்டிருப்பான், கொடுக்கல, அப்படி வச்சுக்கல. சோ அதை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அவர் போய் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு உண்மை. நீங்க உண்மை உள்ளவங்க அப்படின்றது நிரூபிக்கிற இடம், முதல் இடம் எங்க தெரியுமா? காசுல தான். காசுதான் உங்களை பரிசோதிக்கிற இடம். பண விஷயத்துல உண்மையை நிரூபிக்கணும். பண ஆசை இருந்தா இப்படி சொல்லி இருக்க மாட்டாரு யாக்கோபுக்கு பண ஆசை இருந்துச்சுன்னு வைங்க, இந்த காசு திரும்ப வந்துருச்சு, இதே காசுல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உலகம் அநியாயத்தில் இருக்கலாம், அவிசுவாசி அநியாயக்காரனா இருக்கலாம். இந்த அநியாயமான உலகத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, கிறிஸ்துவின் பிள்ளைங்க தான் இந்த அநியாயம் நிறைஞ்ச உலகத்துல நியாயத்தை நிரூபிக்கணும்.
நியாயத்தை நிரூபிக்கணும். உண்மை இல்லாத இந்த உலகத்துல உண்மையை நிரூபிக்கணும். அதுதான் யாக்கோபின் பிள்ளைகளுக்கு அடையாளம். என் செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பாடமா வைங்க. இனிமே 5 ரூபாய்க்கு கூட உண்மையா இருங்க. 5 ரூபாய்க்கு கூட உண்மையா இருங்க. 5 பைசாக்கு கூட உண்மையா இருங்க. அதை வேண்டான்னு சொல்லுங்க. மறதியா கூட கொடுத்தாலும். அப்படி இருக்குமானால் தேவன் உங்களுக்கு திரும்ப வேற வகையில கொடுத்துருவாரு. இங்க நடந்தது அதுதான். யாக்கோபின் வீட்டாருக்கு நடந்தது அதுதான். பாருங்க என்ன நடந்துச்சு. குறிப்பு 1. நம்பர் 1, யாக்கோபு உசிதமான வஸ்துக்களை கொடுத்தான். 43:11. நம்பர் 2, இரட்டிப்பான பணத்தை கொண்டு போக சொன்னான். அது அவங்களுடைய ஓன் மணி. 43:12. நம்பர் 3, சாக்குகளில் இருந்த பணத்தை திரும்ப கொடுத்து விடும்படி சொன்னார். 43:12. நம்பர் 4, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார் என்றான். 43:14. இதுதான் இவ்வளவு உண்மையா செஞ்சதுக்கு காரணம். அந்த விசுவாசத்தை பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார், கொடுத்துருங்க அப்படின்றாரு. நான் ஆதியாகமத்தை ரொம்ப விரும்பி வாசிக்கிறதுக்கும் விரும்பி பேசுறதுக்கும் காரணம், நான் அவங்க வாழ்க்கையில அப்படியே ஒன்றிச்சு லகித்து யோசிக்கிறேன். எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வருகிற புத்தகங்கள் இந்த மாதிரி இருக்குமான்னு. யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமும், அதுக்கு பிறகு வர புத்தகங்களோ இல்லை தீர்க்க தரிசன புத்தகங்களோ இந்த அளவுக்கு நமக்கு பாடங்கள்ல சொல்ற செய்திகள் உள்ள வச்சிருக்குமான்னு தெரியல. ஆனா இது அப்படியே பிராக்டிக்கல் வாழ்க்கையினுடைய நிஜங்களை இந்த முற்பிதாக்களுடைய சம்பவங்கள் நமக்கு சொல்லுது. இவ்வளத்தையும் சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாருல்ல, உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார், போங்க அப்படின்றாரு. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை, பொருளாசை இல்லாத, பஞ்சகாலத்திலேயே சேர்க்கணுன்ற எண்ணம் இல்லாத விசுவாசம். எப்பவோ வாங்கிட்டு வந்து எவனோ கொடுத்த பணம்னு எடுத்துக்காத, போய் திரும்ப கொடுங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்ற என்ன ஒரு ஒழுக்கம், அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறாரு. சோ நம்பர் 5 அவர் சொல்றாரு, நானும் பிள்ளையற்றவன போல இருப்பேன் இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா பாருங்க, யோசேப்பு கூட இருந்தான், அவன் போயிட்டான். பென்யமீன் கூட இருக்கிறான், இவனையும் கூட்டு போயிடுறீங்க அப்படின்னு. யாக்கோபு இப்போ எல்லா பிள்ளைகளும் திருமணம் ஆயிட்டு அவருக்குன்னு ஆதரவா இருந்த செல்ல பிள்ளை பென்யமீன், அவனை அனுப்பிட்டு பிறகு தனிமையா இருக்கிறது கஷ்டம்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. இவனையும் கூட்டு போறீங்கல்ல, நான் இல்லை இப்போ உட்காந்து தனியா உட்காந்து யோசிப்பேன், பிள்ளை இல்லாதவன் போல நான் வீட்டில் ஒண்டியா இருப்பேன், யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் தனிமையை வெளிப்படுத்துற வார்த்தை இது. ஆக இந்த 2ஆம் பகுதி இவ்வளோ குறிப்புகளை நமக்கு சொல்லி கொடுக்குது. பகுதி 3, யோசேப்பு கொடுத்த விருந்து. கானான்ல இருந்து 2வது முறை எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனா யோசேப்பை சந்திக்கிறாங்க. சந்திக்கிற இந்த நிகழ்ச்சியை ஆதியாகமம் 43:16 முதல் 34 வரை சொல்லுது. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரிக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போ, சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு,
மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே, நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். எகிப்துக்கு போறாங்க. அவங்க வந்த நியூஸ் செய்தி யோசேப்புக்கு போகுது. இப்போ யோசேப்பு சொல்றான், அவங்க திரும்ப வந்திருக்கிறாங்க, என் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு மத்திய உணவு ஆயத்தம் படுத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த சகோதரர்களுக்கு அது புதுமையா இருக்குது. என்னடா இது, நம்ம வந்தோம், கோரிக்கையை கேட்டு முடிச்சதும் நம்மளை அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். அந்த ஆள் கேட்ட மாதிரி பென்யமீனையும் கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்களுடைய காசை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். ஏன்னா தவறா நாங்க எடுக்கல அப்படியும் இவங்க விளக்கி சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டு விசாரணைக்காரன் இவங்களை அழைச்சிட்டு போறான். இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஐயோ ஏன் போறோம், எதுக்கு போறோம், அப்பவே மாட்டிக்கிட்டுமோ, இந்த காசு தான் நமக்கு காரணமாயிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த காசை கேட்கத்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளவே பேச்சு இருக்குது. அப்போ பேச்சு இருக்கிறப்போ வழியில அந்த வீட்டு விசாரணைக்காரனத்துல கேட்குறாங்க, சார் எங்க மேல தப்பு இல்லை, நாங்க இங்க முன்ன வந்தோமே, அப்போ வாங்கிட்டு போறப்ப சாக்குகளை திறந்து பார்த்தா நாங்க கொண்டு வந்த காசு அப்படியே சாக்குக்குள்ள இருக்குது, அதை திரும்ப கொடுக்கறதுக்கு வந்தோம் அப்படின்னாங்க. இது கூட இவனுங்களுக்குள்ள வந்த மாற்றம். சரி, அந்த ஆள் சொன்னா, பரவாயில்ல பரவாயில்ல, அது உங்கள் தேவன் உங்களுக்கு புதையல மாதிரி கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய காசு ஏற்கனவே எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இவன் சொன்ன வார்த்தையிலிருந்து என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த சகோதரர்கள் வாங்கிட்டு போன அந்த தானியத்தின் காசை யோசேப்பு கொடுத்து பே பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்களுடைய கணக்குப்படி அது வந்திருக்கு. பார்ப்போம், 43:23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி. அப்போ இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அவன் எப்படி சொல்றான், நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இல்லையே, உங்க காசு எனக்கு வந்துடுச்சே அப்படின்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, யோசேப்பு தன் குடும்பத்துக்காக கொடுத்து அனுப்பின தானியங்களினுடைய பணத்தை தொகையை இவன் தான் கொடுத்துருக்கணும், யோசேப்பு தான் கொடுத்துருக்கணும், பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரியுது. ஒன்று. இன்னொன்று என்ன புரியுது, எகிப்துல இந்த காரியத்துல கூட யோசேப்பு உண்மை உள்ளவனா இருந்தான் அப்படின்னு தெரியுது. நாமளா இருந்தா என்ன யோசிச்சிருப்போம், எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிடுறான், 10 பேர் நீங்க எடுத்துட்டு போறதா அப்படின்னு சொல்லியிருப்போம். பஞ்சத்துல எவ்வளவு பேருக்கு கொடுக்குறோம், நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன், என் ஐடியால என் குடும்பம் பொழைக்கூடாதா அப்படின்னு சொல்றோம். ரொம்ப பேர் அப்படிதான் சொல்லி சொல்லி சறுக்கிடுறோம். நீதியிலிருந்து சறுக்குதல் இப்படிதான் வருது, உண்மையிலிருந்து சறுக்குதல் இப்படிதான் வருது. என்ன, நம்மளையே நம்ம நியாயப்படுத்தி நம்மளுடைய தேவைகள்ல நம்ம ஒப்புரவாகிடுறோம் குறுக்கு வழியில.
இங்க அவங்களுக்குரிய காசு வந்துருச்சுன்னு அந்த ஆள் சொல்றான். அப்போ இத பின்னால யோசேப்பு பே பண்ணியிருக்கணும். யோசேப்பு இந்த விஷயத்துல உண்மையா இருந்ததுனால அந்த காசையும் கொடுத்துட்டான். அப்ப யோசேப்பு எதுல உண்மையா இருந்திருக்கணும்? அவங்க வாங்கிட்டு போன காசு. ஏன் இவன் தான் காசு வைக்க சொன்னான். யோசேப்பு தான் அவங்க சாக்குகளில அவங்க கொண்டு வந்த காசை வச்சு அனுப்புங்கன்னு சொன்னது யோசேப்பு தான். சரி, அனுப்பிட்ட பிறகு போயிட்டாங்க. அந்த காசை யோசேப்பு கொடுத்து அந்த கணக்கில் சேர்த்து இருக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதிபதியா இருந்தாலும் யோசேப்பு நீதியா இருந்தான், உண்மையா இருந்தான், நியாயமா இருந்தான். எல்லாருக்கும் முன்னால அவன் அதை வெளிப்படையா செஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த ஆள் கூட சொல்றான், நான் பார்த்தேன் உங்க கணக்குல வந்துருச்சே அப்படின்றான். எனக்கு அன்பானவர்களே, சரிக்கிடக்கூடாது. நியாயத்தை பேசி உண்மையிலிருந்து சரியக்கூடாது. ஓ, இந்த இடம் அவங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது. என்னடா இது, நம்ம காசும் வந்துருச்சு, நம்மகிட்ட பே பண்ணிட்டாங்க. இவன் சொல்றான் கடவுள் தான் நமக்கு கொடுத்தாருன்றான், நமக்கு புதையல போல கொடுத்தாருன்றான்னு. இப்ப யோசித்து பாருங்க, அவங்க அப்பா உண்மையை சொன்னதுனாலையும் அதை போய் திருப்பி கொடுங்கன்னு சொன்னதுனாலையும் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இவங்க உண்மையா திருப்பி கொடுக்க வந்தோன்னு சொன்னதுனாலையும் பலன் என்ன ஆச்சு? அவனுங்க உண்மையை சொன்னதுனால இவன் சொல்றான், ஏய் உங்க தேவன் கொடுத்துட்டாரு உனக்கு புதையல மாதிரின்னு. உண்மையா இருந்தால் நன்மை கிடைக்கும். இதுதான் இந்த அதிகாரத்தின் தலைப்பு. உண்மையா இருந்தா நன்மை. திரும்ப அந்த காசே வந்துருச்சு. தேவன் கொடுத்ததாவே திரும்ப சொல்றான், புதையல் மாதிரி கிடைச்சிருச்சுன்றான். உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி உதவினார் என்றான். பாருங்க எவ்வளவு உண்மை உள்ள ஒரு தேவன், எவ்வளவு உயிர் உள்ள சாட்சியான தேவன். இதுதான் உனக்கும் எனக்கும். பஞ்ச காலமா இருந்தாலும் என்ன காலமா இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்கிறப்ப, பண விஷயத்துல உண்மையா இருக்கிறப்ப, கொடுக்கிற விஷயத்துல தாராளமா இருக்கிறப்ப, பஞ்ச காலமானாலும் கொடுக்கறத நிறுத்தாதப்ப, கைப்பசுங்க வந்தாலும் அதை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றப்ப தேவன் அதை பார்த்து திரும்பவும் அவங்களுக்கே கொடுக்கிறாரு. இந்த தேவன் இவங்களுக்கு செஞ்சது போலதான் உனக்கும் செய்வாரு. நீ உண்மையா இருந்தா உனக்கும் தான் நடக்கும். நம்பு, உண்மை உள்ள தேவனை நம்பு, பொய் உரையாத தேவனை நம்பு. எல்லாவற்றிலும் உண்மையை தேடுற ஒரு தேவன் இருக்கிறார். நம்பு நம்பு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிபதி ஆக்குவேன்னாரு. அந்த இருக்கிற உன் கொஞ்சத்துல உண்மையா இருக்க பாரு. எவ்வளவு இருக்குது? கொஞ்சம் தானே இருக்குது. இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க பாரு. உங்க வீட்டுல வேலை செய்ய வர ஒரு வேலைக்காரி உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களே, அதே போலதான் அந்த பரமபிதா வீட்டுல கூட நம்மள உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. திருப்பி கொடுத்துடுறாரு, நன்மை செஞ்சிடுறாரு. அவர் வச்சுக்கல, டெஸ்ட் பண்ணிடுறாரு. பரவாயில்ல, ஜெயிச்சுட்ட, பாஸ் பண்ணிட்ட, உண்மையில சரி. பேசிட்டே இருக்கிறாங்க. வீடு கிட்ட வந்துருச்சு. சிமியோனை அழைச்சிட்டு வராங்க. அவன் இங்கதான் இருக்கிறான். அவன் வந்தது எல்லாரையும் பார்க்கறான். எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. இந்த இடத்துல சிமியோன் கொடுமைப்படுத்தப்படல. இந்த இடத்துல சிமியோன் காவலில் இருந்தான். ஆனா ஒரு குறிப்பு சொல்லுது, சிமியோனை ரொம்ப கண்ணியமா அன்பா நடத்தினாங்களாம் எகிப்துல. அவன் சிமியோனே வந்து சொல்லுவானா, பாருங்க நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, எகிப்துல இல்ல அந்த எகிப்தின் அதிபதி இருக்கிறாரு, எனக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க, ரொம்ப நல்லா கவனிச்சாரு, அவர் எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன ஜெயில வச்சாங்க, நீங்க போயிட்ட பிறகு என்ன சுதந்திரமா இங்கேயே இருக்க வச்சாங்க, இந்த வீட்டுல எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல கூட சிமியோனுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தல அப்படின்னு தெரியுது. இப்ப சிமியோன் எல்லாரையும் சந்திக்கிறான். பென்யமீனும் வந்துட்டான். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எதுக்கு? மத்தியானம் யோசேப்பு வருவாரு,
சாப்பாடு டைமுக்கு வருவாரு, சாப்பிடணும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இப்ப தொடர்ந்து வாசிப்போம் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியே 24 இருந்து. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வரும் அளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர்வயதான உங்கள் தகப்பன் சுகமாய் இருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். ஓகே, மத்தியானம் ஆச்சு, போஜனத்துக்கு அவர் வருவேன்னு சொன்னாரு. எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க ஒன்றும் செய்யல. அப்போ லஞ்ச் டைமுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. லஞ்ச் டைம் ஆகுது. யோசேப்பு வராரு. வந்ததும் எல்லாரும் அவரை வணங்குறாங்க. இந்த இடத்துல மீண்டும் 2 இடத்துல அவனை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 42ஆம் அதிகாரத்திலையும் யோசேப்பை வணங்கினாங்க இவங்க அப்படின்னு சொல்லுது. 43ஆம் அதிகாரத்திலையும் அவனை வணங்கினார்கள் அப்படின்னு 26ஆம் வசனம் சொல்லுது, 28ஆம் வசனம் சொல்லுது. இததான் அவன் 17 வயசு இருக்கிறப்ப தரிசனமா கண்டு சொன்னான். ஆனா அவங்களுக்கு அப்ப அது கோபமா இருந்துச்சு. அப்ப அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப அப்படியே நடக்குது, வணங்குறாங்க. இப்போ லஞ்ச் டைம் வந்துட்டு வந்து பார்த்து விசாரிக்கிறாரு. வந்துட்டீங்களா? வந்துட்டோம். உங்க அப்பா, எங்க அப்பா நல்லா இருக்கிறாரு, உங்களை விசாரிச்சாரு. அப்புறம் எல்லாரையும் பார்க்கறப்ப பெஞ்சமினை பார்க்கறான். இதோ உங்க சகோதரன். ஆமா, இதான் பென்யமின், இளைய சகோதரன் அப்படின்னு. யோசேப்பு பென்யமினை பார்க்கறான். இவங்க 2 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைங்க. அதுவும் பென்யமின் பிறக்கிறப்ப தன் தாய் மரிக்கிறா. அப்படி இருக்கிறப்ப யோசேப்பும் பென்யமினும் அவ்வளோ இணைஞ்சு கூடி வளர்ந்தவங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப பார்க்கறாங்க. பார்த்ததும் யோசேப்பால பேச முடியல. பென்யமினை பார்த்ததும் பேச்சும் வரல, வெளிப்படையா சொல்ல முடியல, தவிக்கிறான். உள்ள துக்கம் பொங்குது, மனசு அடிச்சுக்குது, கை அவனை தொடணும்னு நினைக்குது, கட்டி பிடிக்கணும்னு நினைக்குது, அணைக்கணும்னு நினைக்குது, முடியல. அப்படி ஒரு சூழல்ல முகத்தை திருப்பிட்டு வேகமா உள்ள போய் அழறான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது உணர்ச்சி பொங்க அழ வேண்டிய ஒரு சூழல். இவ்வளோ வருஷம் கழிச்சு என் கூட பிறந்தவன் வரான், ஆனால் நான் தான் உன் சகோதரன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்படி ஒரு சூழல்ல அழறான் போய். யோசேப்பு அழுகிற 2வது இடம் இங்கதான். இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல அழுதான் அப்படின்னு வருது, இந்த அதிகாரத்திலையும் அழுதான் அப்படின்னு வருது. பதவியில இருந்தாலும் இருதயம் அழக்கூடிய இருதயமா இருந்துச்சு. அதை எப்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும். எவ்வளோ உயரத்துல நீங்க போனாலும் உங்கள் இருதயம் லகுவா இருக்கிறத, அழுகிற இருதயத்தை தொலைச்சிடக்கூடாது. பதவியினால பாசத்தை தொலைச்சிடக்கூடாது. பணத்தினால பாசத்தை தொலைச்சிடக்கூடாது. இப்பெல்லாம் அழுதா கண்கள்ல தண்ணியே வரல. ஏன் தெரியுமா? காலம் அப்படி பிரிச்சிருச்சு, பதவி பிரிச்சிருச்சு, பணம் பிரிச்சிருச்சு, உறவுகள் தூரம் ஆயிடுச்சு,
பேசுவது கிடையாது, நல்லது கெட்டதுல முகம் பார்த்து கிடையல. ஈரமே இல்லாத உறவுகள் இப்போ எங்கும் வியாபித்து கிடக்குது. யார் கண்ணையும் உறவுகளுக்காக அழுகையே வரல. இத பாருங்க, ஒரு வாலிபன் தன் குடும்பத்தை பார்த்து, தன் சகோதரனை பார்த்து உயர உயர பதவியில இருந்த பொழுது கூட அழுகைய நிறுத்தல. அழுக வருது, உள்ள போய் அழறான். இந்த இருதயம் தான் நமக்கு கூட வேணும். வாழ்க்கை மாறலாம், வசதிகள் கூடலாம், பதவிகள் மாறலாம், மேல மேல போகலாம், ஆனால் இருதயம் இருக்குதே, அது மாறவே இல்லை. அந்த ஈர இருதயம், பொங்கி அழற இருதயம், நாவுகள் துடி துடிக்க உறவுகளை தேடி அழற இருதயம், கண்கள் கலங்கி குளமாகிற இருதயம் இருக்குது. அந்த இருதயம் தான் ஈர இருதயத்தை காட்டுது. ரொம்ப பேருக்கு இருதயம் கடினமாயிடுச்சு, ரொம்ப கடினமாயிடுச்சு. வார்த்தைகள் இப்ப அவங்களுக்கு பெருசா தெரியல, அழுகை வரல, மனசு குத்தல, உறவுகள் பாதிக்கல, நட்புகள் பெருசா இல்ல, சொந்தங்கள் அவங்களுக்கு மதிப்புள்ளதா இல்ல. பெற்றோர் பிள்ளைங்கன்ற அந்த ஈவு இரக்கம் பாசம் துடிப்பு அழுக கண்ணீர், இந்த உதடுகள் அவங்களுக்காக பரிந்து பேசுறது, கண்கள் பொங்கறது, இருதயம் பொங்கறது எதுவுமே இல்ல, வறண்டு போய் கிடக்குது. காரணம் எல்லா குப்பைகளும் போய் ஈர இருதயத்தை காய வச்சிருச்சு. அப்போ வாழ்க்கையில எது முக்கியம்னா இந்த ஈரமான இருதயம் தான் உறவுகளை கட்டி பசுமையா வைக்கும். வேற எதுவுமே பெருசு இல்ல. எகிப்துல அதிபதியா இருக்கிறது பெருசு இல்ல, அமெரிக்காவில் வீடு வாங்கினது பெருசு இல்ல, பெரிய கம்பெனியில அதிகாரியா இருக்கிறது பெருசு இல்ல, பெரிய பட்டங்களை வாங்கினது பெருசு இல்ல. உன் கண்ணில் ஈரமா கண்ணீர் வருது, இருதயம் கசியுது, பொங்குது, பொங்கி அழ இடம் தேடி நிக்கிறிய, அதுதான் உனக்கு உண்மையான இருதயத்தை காட்டுது. வாழ்க்கைய கிட்ட வந்து பார்த்து வாழ கத்துக்க வேண்டியது இருக்குது. இந்த புத்தகத்துல தூரம் இருந்து படிக்கிறது வேற, கிட்ட வந்து பார்த்து, ஓ இது யோசேப்பு, என் வாழ்க்கைய மாதிரி இவன் வாழ்க்கை இருக்குது. இது யாக்கோபு, என் வாழ்க்கைய மாதிரி இவன் வாழ்க்கை இருக்குது. இது ஆபிரகாம், நான் பட்ட கஷ்டம் போல இவன் பட்டான். இது யாக்கோபு, நான் லாபான் இடத்துல பட்ட கஷ்டத்தை போல இவன் பட்டான் அப்படின்னு பார்க்கிறோமே, அதுதான் உன்னை அழ வைக்கும். கிட்ட வந்து பார், உட்கார்ந்து வேதத்தை படிக்கிறப்ப கிட்ட வந்து பார், ஈர இருதயத்தோட பார், ஈர இருதயத்தோட படி, ஈர இருதயத்தோட யோசி. அப்பதான் அவன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் அதை படிக்கிறப்ப உன் இருதயம் அழும். அப்பதான் அவனை மாதிரியே என் வாழ்க்கை இருக்குது, என்ன மாதிரியே அவன் வாழ்க்கை இருக்குதுன்னு பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்க முடியாது. அவன் அழறான், உள்ள இடம் தேடி ஓடி நின்று அழுது, முகத்தை போய் கழுவி தொடச்சிட்டு ஒண்ணுமே அழாதவன் போல வந்து நிற்கிறான். சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்றான். பந்தி தொடங்குறப்ப எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. அதுல 3 வகை பந்தி. ஒன்று யோசேப்புக்கு, ஏன்னா அவன் அதிபதி. இன்னொன்னு யோசேப்பின் சகோதரர்களுக்கு, இன்னொரு பக்கம் எகிப்தியர்களுக்கு. 3 வகையில இருக்குது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். கவனிங்க 32, எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும், அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தாங்க. குறிப்பை பார்த்துருவோம். நம்பர் 1, அவர்கள் யோசேப்புக்கு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். ஆதியாகமம் 43:15 முதல் 17. வீட்டு விசாரணைக்காரன் அழைத்து வரான், மத்தியான சாப்பாட்டுக்கு ஆயத்தம். நம்பர் 2, அவர்கள் கொண்டு வந்த பணத்தை சமர்ப்பிக்க இருந்தனர். ஆதியாகமம் 43:18 முதல் 27. வர வழியில பயத்தோடு இருந்தாங்க.
அவங்க பணத்தை கொண்டு வந்தாங்க. அவர்கள் பணத்தை செலுத்த ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த பணம் செலுத்தப்பட்டதுன்னு கேள்விப்படுறாங்க. சிமியோன் விடுவிக்கப்பட்டு அவங்களிடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுறான். நம்பர் 3, அவர்கள் யோசேப்புக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆதியாகமம் 43, 24, 25. அவர்கள் அந்த காத்து கொண்டிருக்கிற நேரத்துல கழுதைகளுக்கு தீவனம் கிடைச்சது. அவர்கள் கால்களை கழுவ தண்ணீர் கிடைச்சது. நம்பர் 4, அவர்கள் யோசேப்பை கண்டு வணங்கினர். ஆதியாகமம் 43, 26 முதல் 29. அவர்கள் யோசேப்புக்காக காத்திருந்தாங்க. அவங்க யோசேப்பை வணங்கினாங்க. அவங்க யோசேப்பு பெஞ்சமினை சந்தித்தான். யோசேப்பு பெஞ்சமினுக்காக அழுதான். நம்பர் 5, அவர்கள் யோசேப்போடு பந்தி இருந்தனர். ஆதியாகமம் 43, 30 முதல் 34. எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அவர்கள் குடும்பம் வரிசைப்படி பந்தியில் அமர வைக்கப்பட்டார்கள். அவர்கள் போஜனம் உண்டு சந்தோஷப்பட்டார்கள். சரி, ஏன் எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க? இங்கேயும் ஒரு பிரச்சனையா? ஆமா, இங்கே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த புத்தகம் பின்னாட்கள் எழுதப்படுது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எழுதுகிற ஆக்கியோன் மோசே. எகிப்தியர் அவருக்கு தெரியும், எபிரேயரும் அவருக்கு தெரியும். ஸோ பின்னால சொல்ற குறிப்புகள், நடந்ததை பின்னால எழுதுறப்ப நிகழ்காலமா சொல்லி எழுதுறாரு. சரி, கேள்விக்கு பதில் வரலாம். எதுக்காக எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள்? இப்படி சொல்லல. எபிரேயர் எகிப்தியரோட சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லல. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடுவது அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும். அப்படின்னா என்ன பிரச்சனை? சாப்பிடுறதுல பிரச்சனை. ஏன்? எகிப்தியருடைய தெய்வங்கள் பசு, மாடு, கன்று, எருது, காளை, ஆடுகள், இவைகளெல்லாம் எகிப்தியருடைய தெய்வங்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறப்ப, எபிரேயர் இருக்கிறாங்களே, எபிரேயர் அந்த மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடியவங்க. அதனால இவங்க 2 பேருக்குமே இது சாப்பிடுறதுல வர பிரச்சனை. இந்த ஊர்ல இருக்குது, நீங்க பீஃப சாப்பிட்டீங்கன்னா உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. பீஃப சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஏன்? அவங்களுக்கு பசு ஒரு தெய்வமா அவங்க கண்ணில் இருக்கிறப்ப, அதை நம்புறப்ப பசுவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப சாப்பிடுறவங்கள தனியா ஒதுக்குறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை தான் ஆதியில அங்க இருந்துச்சு. எகிப்தியருடைய தெய்வங்கள் மிருகங்களுடைய வழிபாடுகளா இருந்தப்ப எபிரேயர்களுக்கு அது பொருட்டா இல்லை. எபிரேயர்கள் மந்தை மேய்க்கிறவர்கள். இதுதான் பின்னால யாக்கோபு சொல்லுவாரு, நாங்க எங்க முற்பிதா காலத்துல இருந்து மந்தை மேய்ச்சிட்டு வரோம் அப்படின்னு. இந்த மந்தை மேய்க்கிறவங்க ஆடுகளை அடிச்சிருக்கிறாங்க, கன்றுகளை அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாடுகளையும் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. ஆனா இங்க எப்படி அப்படி சாப்பிடுறோம்னு சொன்னதுமே நம்ம ஐயோ அப்படியா அப்படின்னு தூரம் பார்ப்போம். ஐயோ அப்படியா, நீங்க அதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு இங்க. ஆனா இதே ஆள் அமெரிக்காவில் போனா ஸ்டேக் ஆர்டர் பண்றோம், பீஃப் ஸ்டேக் ஆர்டர் பண்றோம், பெருசா ஆர்டர் பண்றோம், ரெட்டு, வெல் குக்கு, மீடியம் குக்கு அங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம். அங்கிருந்து ஃப்ளைட் இங்க லேண்ட் ஆனதுமே ஐயோ அப்படியா, அதெல்லாம் நீங்கள்லாமா, சேச்சா நாங்கெல்லாம், ஓ நீங்க நாங்க, நான் பியூர் வெஜிடேரியன், நீ வெஜிடேரியன், ஓ இங்க. அந்த மாதிரி உணவுல இங்க இருக்கிற இந்த பாகுபாடுகள் தான் எகிப்துல இருந்துச்சு. இந்த வசனத்தின் பின்னணி சாப்பாட்டு பின்னணி. அதனால ஒன்னா உட்கார வச்சு சாப்பிடல. வெஜிடேரியன் ஹோட்டல் இங்க எப்படி தனியா இருக்குது, நான் வெஜிடேரியன் தனியா இருக்குது, 2 பேருமே சேரத்து கிடையாது. அதே சூழல்
எகிப்துல இருந்துச்சு. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. இதுக்கு பிறகு பந்தி இருந்தாங்க, வரிசையா உட்கார வைக்கிறாங்க. எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சான், எல்லாரும் சாப்பிட்டாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. 33 வாசிப்போம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. போஜனத்தை பங்கிடுறான், வரிசையா உட்கார வச்சான். அந்த ஆர்டர் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யாக்கோபின் குமாரருக்கு எப்படி இந்த ஆளுக்கு கரெக்டா தெரியுதுன்னு. அதுக்கு பிறகு அந்த பந்தியில் இருந்தவங்களுக்கு பரிமாறனா, அந்த பரிமாறம் பண்ணதுல பென்யமீனுக்கு அதிகமா வைக்கிறாங்க. பென்யமீனுக்கு அதிகமா வச்சான். அவன் வச்சுட்டதும் யோசேப்பினுடைய மனைவி வந்து வச்சாலாம். அதுக்கப்புறம் யோசேப்பினுடைய பிள்ளைங்க வந்து வச்சாங்களாம். எப்ராஹிம், மனாசே மறுபடியும் அவனுக்கு வந்து வச்சாங்களாம். இது மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிறவங்க, யோசேப்பின் வீட்டில் இருக்கிறவங்களே பென்யமீனுக்கு வந்து ஸ்பெஷலா வச்சாங்களாம். அதனால பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு ஆயிடுச்சாம். அப்போ இந்த அதிகாரம் ஒரு சந்தோஷத்துல முடியுது. ஆனா இப்ப கூட யோசேப்பு தான் தன் சகோதரன் என்பதை அறியாம இருந்தாங்க. இந்த அதிகாரம் முடிகிறப்ப பந்தியில முடியுது. ஆனா இந்த அதிகாரம் தொடங்குறப்ப பஞ்சத்துல தொடங்குது. 43ஆம் அதிகாரம் முதல் வசனம் பஞ்சம் கொடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி துவங்குது. 43ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 34ஆம் வசனம் சந்தோஷப்பட்டாங்க, போஜனம் சாப்பிட்டாங்க, பானம் பண்ணாங்க, சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. வாழ்க்கையின் சுருக்கம் இதுதான். தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு, நீ தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து தேவனை உண்மையாய் சேவித்தால், உன்னுடைய துவக்கம் பஞ்சமாய் இருந்தால் உன்னுடைய முடிவு பந்தியில சந்தோஷமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. உன்னுடைய துவக்கம் பஞ்சகாலமாய் இருக்கலாம். நீ தேவனுக்கு உண்மையா இருந்தால் உன்னுடைய முடிவு பந்தியில களி கூர்ந்து சாப்பிடும்படி உனக்கு 5 மடங்கை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த அதிகாரம் சொல்லும் பாடங்கள் என்ன? நம்பர் 1, பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடி. பிரச்சனையை வளர்க்காத, அதையே பேசாத, அதுக்கே டைம் செலவு பண்ணாத, எப்பவுமே அதையே சொல்லிட்டு இருக்காத. விட்டு கொடு, முடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார். யாக்கோபு செய்தது போல பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்து காரியத்தை துவங்கு. நம்பர் 2, பொருட்களை பிறருக்கு கொடுக்க பழக்கப்படு. பஞ்சகாலம் யாக்கோபு உசிதமான பொருட்களை காணிக்கையா கொடுத்தார். பஞ்சகாலம் பணத்தை 2 மடங்கு எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. பஞ்சகாலம் அங்கிருந்து கொண்டு வந்த பணத்தை திரும்ப கொண்டு போய் கொடுத்து விடு, சாக்குக்குள்ள இருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாரு. பொருட்களை பிறருக்கு கொடுக்க பழக்கப்படு. கஞ்சனா இருக்காத, கருமையா இருக்காத, ஸ்டிஞ்சியா இருக்காத, சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத. உன் மனசு கொடுக்கிற மனசா இருக்கட்டும், தாராள மனசா இருக்கட்டும், தாராள கையா இருக்கட்டும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றும் நிலைக்கும் இருக்குது. அதனால இறங்கி கடன் கொடு, சண்டை போடாத. கொடுத்த கடனை வாங்கறதுக்கு போய் சண்டை போட்டு நிக்காத. உனக்கு கொடுத்தது கர்த்தர், கொடுக்கும்படி சொன்னது கர்த்தர், கொடுப்பேன்னு வாக்கு பண்ணவர் கர்த்தர். கொடுத்து கொண்டே இரு, உனக்கு சுரந்து கொண்டே இருக்கும். தூர்த்து கொண்டே இருந்தாலும், நீ தோண்டி கொண்டு இருந்தாலும் உனக்கு ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். ஆகவே பழக்கப்படு கொடுக்க. நம்பர் 3, உனதல்லாத பணத்தை திருப்பி கொடுத்து விடு. யாக்கோபு சொன்னது, போய் கொண்டு போய் விட்டுருங்க, கொடுத்துருங்க அப்படின்னாரு. நமக்குரியது இல்லை,
கொடுத்துருங்க. உனக்குரியது இல்லை, கொடுத்துரு. உனக்குன்னு வரல, கொடுத்துரு. அப்படி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிரு. உனக்குன்னு வராதத நீ சண்டை போட்டு வாங்காத, கொடுத்துரு. உனக்குன்னு தேடி வராதத கொடுத்துரு. காரணம், உனக்கு தேடி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஆகவே கொடுத்துரு. நம்பர் 4, உணவு வேளையில் உண்டு மகிழ். யோசேப்பு மத்தியான வேளையில டைமுக்கு, லஞ்ச் டைமுக்கு சாப்பிட வந்தாரு. அப்போ நீ டைமுக்கு சாப்பிடணும், லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது, டின்னர் டைம்ல லஞ்சையே சாப்பிடக்கூடாது. அப்போ யோசேப்பு என்ன சொல்றாரு? டைமுக்கு சாப்பிடு, கரெக்டா டைமுக்கு நீ ரெடியா எல்லாத்தையும் செய்யணும். டைமை ஃபாலோ பண்ணு, டைமுக்கு மாத்திரையை சாப்பிடு, டைமுக்கு டாக்டரை பாரு, டாக்டர் சொன்னபடி நட, டேபிளுக்கு நேரத்தோட உட்காரு, டைமுக்கு ரெடியா ஃபாலோ பண்ணு. யோசேப்பு மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு சரியா வந்தான். உன் பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம் டைமுக்கு இருக்கட்டும். வேலைக்கு வேலை சாப்பிடு, சரியா சாப்பிடு, எல்லாரோட சாப்பிடு, சேர்ந்து சாப்பிடு, சந்தோஷமா சாப்பிடு, உண்டு மகிழ். நம்பர் 5, தேவ கிருபையை நம்பியிரு. யோசேப்பு சொன்னா, மகனே தேவ கிருபை உனக்கு உண்டாவது அப்படின்னு ஆசீர்வதிச்சான். அதுதான் எல்லாருக்கும் தேவை. தேவ கிருபை வேணும், அதுதான் பெருசு. எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம், நீ தேவ கிருபையை முதல்ல சம்பாதி, எல்லாம் தானா வந்துடும். உன்னோட தேவ கிருபை இருக்கட்டும், அதுவே உனக்கு ஆசீர்வாதம். அப்படி ஆசீர்வதிக்கிறவங்க உன் கூட இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்கு. தேவ கிருபை உன் கூட இருக்கட்டும்னு பென்யமீனுக்கு யோசேப்பு சொல்லி ஆசீர்வதிச்சான். நமக்கு கூட அதுதான் வேணும், உனக்கு கூட அந்த ஆசீர்வாதம் தான் வேணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும்னு காத்திரு, வாஞ்சி, விரும்பு, தேடு. நம்பர் 6, பிறருக்கு சங்கடமா இருப்பதை தவிர்த்து விடு. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, சங்கடம், விட்டுரு. சங்கடமா இருந்தா விட்டுரு, தொல்லை பண்ணாத. சங்கடமா இருக்குது, கஷ்டப்படுத்தாத. அவங்களுக்குன்னு இருக்கிற விருப்பத்தை மதி, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், விட்டுரு. அவங்களுக்கு அதான் ஃபாலோ பண்ணுவாங்க, விட்டுரு. சங்கடப்படுத்தி கட்டாயப்படுத்தி செய்யாத. எபிரேயர் சாப்பிடுற இடத்துல எபிரேயர் விரும்பி சாப்பிட்டோம், எகிப்தியர் சாப்பிடுற இடத்துல எகிப்தியர் விரும்பி சாப்பிட்டோம். கட்டாயம் அல்ல, சங்கடம் அல்ல, வம்புக்கு அல்ல, வேண்டி வேண்டி செய்வது அல்ல. மாற்றணும்னு நினைக்கிறப்ப மாறிக்கிட்டோம், அது வரைக்கும் காத்துரு. நம்பர் 7, நேசத்தை தெரியும்படி காட்டு. யோசேப்பு பென்யமீனை பார்த்ததும் போய் அழறான். ரொம்ப பேர் நேசத்தை தெரியும்படி காட்டல, அதனால தான் ரொம்ப பிரச்சனை. என்ன நீ நேசிக்கல அப்படின்ற பிரச்சனை. என்ன அவர் நேசிக்கல, என்ன அவங்க நேசிக்கல, என்ன எங்க அப்பா அம்மா நேசிக்கல அப்படின்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? தெரியும்படி காட்டல, தெரியும்படி பேசல, நேசத்தை தொட்டு பேசல, கொடுத்து பேசல, அன்பு பாராட்டி பேசல, கண்கள்ல பேசல, இருதயத்துல பேசல, கைகள்ல பேசல. நேசம் கட்டப்பட்டு கிடக்குது சிலருக்கு. அதனால நேசிக்கிறியா இல்லையான்னு தெரியல. நீ சொல்லலாம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு, ஆனா தெரியும்படி காட்டு. யோசேப்பு எவ்வளவு பெரிய அதிபதி, அழுதான், முகத்தை கழுவுனா, வெளியே வந்தான். பாருங்க, நேசம் வெளியே தெரியுது. உங்கள் நேசத்தை புரியும்படி சொல்லுங்க, தெரியும்படி காட்டுங்க, புரிந்து கொள்ளும்படி அவங்களுக்கு நிரூபிங்க. அப்போ உங்கள் அன்பு கணிக்கப்படும், மதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். கர்த்தர் உங்களை அன்போடு வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இடைப்படுகிறவர், எங்களுக்கு போதிக்கிறவர், எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வாழச் செய்கிறவர், எங்களை தரிசனக்காரர்களாக வைக்கிறவர், எங்களை மாற்றி எங்களை உருமாற்றி மறுரூபமாக்கி மகிழ்கிறவர், சந்தோஷப்படுகிறவர், களி கூறுகிறவர். ஆண்டவரே, இந்த மாலையில
மீண்டும் உம்முடைய பாதத்தை தொட்டு வணங்கி உம்முடைய திருமுகத்தை பார்த்து ஆண்டவரே கை கூப்பி கேட்கிறோம். எங்களோடு இடைப்படும், பேசும், எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே இந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையிலே பயிற்சிக்கும்படிக்கு, எங்கள் வாழ்க்கைக்கு இதை உதவும்படிக்கு செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் படிப்பது என்றோ நடந்ததா இருக்கக்கூடாது, இன்றும் எங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பிடும். எல்லாருடைய கவனங்களை உம்முடைய திரு வசனத்துக்கு நேராய் திருப்புகிறேன். எல்லாருடைய இருதய சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திரு வசனத்துக்கு நேராய் திரும்புவதாக ராஜா ஒப்பு கொடுக்கிறோம். பேசும், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.